அடித்து பிடித்து வந்து தன் சீட்டில் உட்கார்ந்த மல்லிகாவை அசூயுடன் பார்த்தாள் பிரமீளா. அவளது அதிகாரி. ஏன் இப்படி தினம் தினம் லேட்டா வர்ற? அவள் கேட்காவிட்டாலும் அந்த பார்வை அதை உணர்த்தியது. இருக்கையிலேயே மெல்ல உடலை நெளித்தாள். இனி சொல்வதற்கு என்ன காரணம் இருக்கிறது? எல்லா காரணங்களையும் சொல்லிவிட்டாள். ஏன் லேட்? பஸ் பிரேக் டவுன், வீட்டில் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, மாமியாருக்கு, இப்படி பல பல காரணங்கள். இவளுக்கே இதை தினம் தினம் சொல்லி சலித்து இவளும் உடலை நெளிப்பதோடு நிறுத்தி கொண்டாள். கேட்பவர்களும் இப்பொழுது அவளை கண்டு கொள்வதாகவே இல்லை. என்றாலும் அது எப்பொழுது வேண்டுமானாலும் இவளது உத்தியோக உயர்வுக்கு ஆப்பு வைக்கலாம். மதியம் மல்லிகா தனது குமுறல்களை தோழி வாணியிடம் கொட்டி கொண்டிருந்தாள். என்ன பண்றது சொல்ல? 2 பேரும் வேலைக்கு போயும் வருமானம் பத்த மாட்டேங்குது. 2 குழந்தைங்க வேற, வாடகையும் அதிகம். அரை மணி நேரம் நடையாக இருக்கிறதுனால வாடகை ஜாஸ்தியா இருந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு பல்லை கடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இதனால் எந்த பொருளும் வாங்க முடியறதில்லை. எல்லாமே நாமளே செஞ்சுக்க வேண்டியதாக இருக்கு. காலையில எந்திரிச்சு துணிகளை எல்லாம் துவைச்சு சமைத்து பாத்திரங்களை எல்லாம் கழுவி வைத்து விட்டு பசங்களையும் பள்ளிக்கூடத்துக்கு ரெடி பண்ணி ஆட்டோவில் ஏற்றி விட்டுக்கிட்டு அடுத்த மாதம் 2000 பக்கம் ஆயிடுது. ஒரு டிவி, வாஷிங் மிஷின் வாங்கணும்னு நினச்சா கூட முடியறதில்லை. இப்படி இவளின் புலம்பல்களை கேட்டு கேட்டு பழகி போன வாணி, உன்னோட 3வது சீட்டில் உட்கார்ந்துருக்க ரமேஷ் கூட உன்னைய பற்றி அடிக்கடி சொல்லுவார். 2 குழந்தைங்க இருக்குதுன்னு சொன்னால் யாராவது நம்புவாங்களா? அவங்களை பற்றி அவ்வளவு அழகாக இருக்கிறாங்க. சட்டென்று வாணி இப்படி சொல்லவும் ஏதோ சொல்ல ஆரம்பிக்க நினைத்த மல்லிகா ஒரு நிமிடம் அப்படியே பேச்சை நிறுத்திவிட்டு வாணியையே உற்று பார்த்தாள். வாணி இவள் உற்று பார்ப்பதை கண்டு கொள்ளாதவள் போல், போன வாரம் கூட என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு சேலை எடுக்க சொல்லி ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்டார். சரின்னு அவர் கூட ஷியாம் சில்க்ஸ் வரைக்கும் போனேன். எந்த மாதிரி சேலை உங்கள் ஃப்ரெண்டுக்கு தேவைப்படும்னு கேட்டேன். அதுக்கு அவர் யோசிச்சு, மல்லிகா மாதிரி இருப்பாங்க, அவங்க கலருக்கு ஏற்ற மாதிரி எடுத்து கொடுங்க அப்படின்னாரு. ஒரு சீலையை எடுத்து கொடுத்தேன். அதுக்கு பிரதியுபகாரமாக நீங்கள் ஒரு சேலை எடுத்தே ஆகணும்னு கட்டாயப்படுத்தினார். நான் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி பார்த்துட்டேன். ஆனால் ரமேஷ் கேட்கறதாவே இல்லை. ஒரு சீலையை வாங்கி என் கையில் திணிச்சிட்டு தான் விட்டார். அப்போ கூட பெருமூச்சு விட்டு சொன்னார், ஏன் மல்லிகா என்னை கண்டா பேச மாட்டேங்கிறாங்க? அவங்களுக்கு நான் நல்ல ஃப்ரெண்டாக இருக்க மாட்டேனா? அவங்க கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. ஏதாவது உதவி பண்ணலாம்னு நினச்சா அவங்க தப்பாக நினச்சிக்குவாங்களோன்னு எனக்கு தயக்கமாகவே இருக்கு. தலையை குனிந்து உட்கார்ந்திருந்தாலும் வாணியின் பேச்சுக்கள் காதில் விழுந்து கொண்டுதான் இருந்தன. நீ உம்மனு ஒரு வார்த்தை சொல்லு, உதவினா உனக்கும் உன் வீட்டில் வாஷிங் மிஷின் எல்லாம் வாங்கி போட்டுறலாம். இப்படி டெய்லியும் நடந்து வர வேலையே வேண்டாம். டிவி வாங்கிக்கலாம், அப்புறம் பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துக்கலாம். இல்லை, உனக்கு சின்னதாக ஒரு 2 வீலர் வாங்கினாலும் உனக்கு உபயோகமாக இருக்கும். குழந்தைகளையும் ஸ்கூலில் விட்டுட்டு வர சுலபமாக இருக்கும். அதற்குள் மணி 2 அடிக்கவே சட்டென எழுந்த மல்லிகா தன் இருப்பிடத்தை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள். மல்லிகா எந்த பதிலும் சொல்லாமல் போனாலும் கொஞ்சமும் மனசஞ்சலம் இல்லாமல் அவள் செல்வதை பார்த்து கொண்டிருந்த வாணி மெல்ல எழுந்து தன் சீட்டுக்கு சென்றாள். மாலை வீட்டுக்கு சென்ற மல்லிகா வீட்டில் விளையாண்டு கொண்டிருந்த தன் குழந்தைகளை தன் பக்கத்தில் அழைத்து அவர்களை அணைத்து கொண்டு அழுக ஆரம்பித்தாள். அப்பொழுதுதான் களைத்து உள்ளே வந்த அவள் கணவன் ஆச்சரியமாய் அவளை பார்க்கவே ஓடிப்போய் அவனையும் அணைத்து கொண்டு அழுதாள். என்னவென்று புரியாமல் நின்ற அவள் கணவனும் குழந்தைகளும் அவள் அழுது முடிக்கும் வரை காத்திருந்தனர். 5 நிமிடம் அழுது முடித்தவள் சட்டென கண்ணை துடைத்து கொண்டு, இருங்க, காஃபி எடுத்துட்டு வரேன், நீங்க கை கால் கழுவிட்டு உட்காருங்க என சொல்லிவிட்டு சமையலறைக்குள் நுழைந்தாள் மல்லிகா. காஃபி கொடுக்கும் பொழுதும் சரி, இரவு சாப்பாடு பரிமாறும் பொழுதும் சரி, அவள் ஏன் அழுதாள், எதற்காக அழுதாள் என்ற காரணத்தை யாரிடமும் சொல்லவில்லை. அவள் சொல்லாவிட்டாலும் அவள் முகம் மட்டும் தெளிவாய் இருப்பதை உணர்ந்த அவள் கணவன் ஏதும் பேசாமல் சாப்பிட்டுவிட்டு குழந்தைகளுடன் முன்ஹாலுக்கு சென்று உட்கார்ந்தான். மறுநாள் ஆச்சரியமாய் அலுவலகத்துக்கு 5 நிமிடம் முன்னால் வந்து உட்கார்ந்திருந்தாள் மல்லிகா. அது மட்டுமல்ல, மதிய உணவை கூட தன் சீட்டிலேயே உட்கார்ந்து சாப்பிட்டாள். காண்பவரிடம் எல்லாம் தன் கஷ்டங்களை சொல்லி புலம்புபவள் அதற்கு பிறகு ஒருவரிடமும் அதை பற்றியே பேசுவதில்லை. மொத்தத்தில் அவள் சராசரி பெண்ணாய் குறிப்பிட்ட அலுவலக நேரத்தில் வேலை, மாலை அலுவலகம் முடிந்து வீடு என்று தன்னை இயந்திரமாகவே மாற்றிக்கொண்டாள்.
என்ன செய்வது? வலையை விரிப்பவர்கள் அவளது வீக்னஸ் பாயிண்ட் பார்த்து தானே வலையை விரிக்கிறார்கள். ஆமாம், நடுத்தர குடும்ப வர்க்கத்தை சேர்ந்த பெண்கள் அலுவலகத்தில் சந்திக்கும் இது போன்ற சில நிகழ்வுகள் யாரை உண்மையாக நம்புவது என தெரியவில்லை. தோழி என்று நம்பிய வாணி இப்படி கழுத்தறுப்பாள் என்று மல்லிகா கொஞ்சமும் கூட நினைக்கவே இல்லை. பெண்களே, நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் இது போன்ற சம்பவங்கள் நடக்காமல் இருக்கவே தன் குடும்ப விஷயத்தை பிறரிடம் பகிர்வது மிக தவறானதாகும். நன்றி. இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை எனக்கு கொடுங்க. நன்றி. நாளை வேறொரு கதையில் சந்திக்கலாம்.